இளவரசன், மா. சுந்தரத்தை போய் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. என்ன மன்னிச்சிடு சாவித்திரி, மன்னிச்சிடு. அம்மா உன்னை கூட்டு வர சொன்னாங்க சுந்தரம். வா போலாம். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. அம்மா என்ன விசாரிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு இருக்காங்க. அம்மா முன்னாடி என் உசுரை விட்டு நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்கிறேன். என்ன சுந்தரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா போகலாம். சரி, வா போலாம். ஏன் சுந்தரம் இப்படி பண்ண? இந்த வீட்ல நான் உன்னை ஒரு வேலைக்காரனா மட்டும் பார்க்கல சுந்தரம், இந்த குடும்பத்துல ஒருத்தராவும் தான் பாக்குறேன். ஆனா உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்ல. இருந்திருந்தா நீ இப்படி பண்ணிருக்க மாட்ட. எதுக்காக இப்படி பண்ண சுந்தரம்? ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? சொல்லு. அம்மா, நான் திருடலம்மா, நான் திருடல. உங்க கால வேணாலும் விடுறேம்மா. சுந்தரம், நீ திருடலன்னு எனக்கு நல்லா தெரியும் சுந்தரம். ஆபீஸ் பணத்தை நீ எடுத்தேன்னு அந்த ஆண்டவனே நேர்ல வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் சுந்தரம். இன்னொரு அறை இருக்கு. நான் கோவில்ல வச்சு கன்னத்துல என்னன்னு உன்கிட்ட கேட்டதுக்கு செவுத்துல இடிச்சுக்கிட்டேன்னு தானே சொன்ன. மித்ரா உன்னை அடிச்சாங்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச சுந்தரம்? அம்மா, அது மித்ரா. ஆண்டி,
சுந்தரத்தை யாருன்னு நினைச்ச? 25 வருஷமா இந்த குடும்பத்துல விசுவாசமா வேலை பாக்குற என் நம்பிக்கைக்குரிய மனுஷன். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் சுந்தரமும் அவரோட பொண்ணும் உயிரையே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சுந்தரம் கேவலம் 30 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி அவங்க அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டாருன்னு நீ சொல்ற. ஆதி, மா, என்ன நடந்துச்சு? நானும் ஷாமும் பேங்க்கு போய் விசாரிச்சுட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு தாம்மா வரோம். சுந்தரம் பார்வதி அக்கவுண்ட்ல வேற யாரோ 2 பேர் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கம்மா. இது எல்லாம் கண்டிப்பா அந்த நந்தினியோட வேலையா தான் இருக்கும். சுந்தரமும் பார்வதியும் பாசத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க, அன்புக்கு அடிமையா இருப்பாங்க. ஆனா பணத்துக்கு ஒரு நாள் கூட அடிமையா இருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் பணத்தை பெருசா நினைக்க மாட்டாங்க. 30 லட்சம் ரூபாவை திருடிட்டாங்கன்னு சொன்னியே, அந்த நந்தினியால என் ஒர்க்கர்ஸ்க்கு ஆயுத பூஜை பரிசு கொடுக்க முடியாத நிலைமை வந்தப்போ 100 கோடி ரூபாவை அள்ளி கொடுத்தது யார் தெரியுமா? இதோ இந்த பார்வதியும் சுந்தரமும் தான். ஆதி, இன்னைக்கு டேட்ல பார்வதி பேர்ல இருக்கிற ஷேர்ஸோட டோட்டல் வேல்யூ என்ன சொல்லு? 250 கோடி. பாத்தியா, 250 கோடின்னு சொன்னதும் நீ அதிர்ச்சி ஆயிட்ட. ஆனா சுந்தரமும் பார்வதியோட முகத்தையும் பாரு, எந்த ஒரு சலனமும் இல்ல. பணத்தை ஒரு பொருளாவே மதிக்காதவங்க அவங்க. இன்னும் சொல்ல போனா தாம் பேர்ல இவ்ளோ பணம் இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்க விரும்பாதவங்க. எனக்கும் என் குடும்பத்துக்கும் விசுவாசமா இருக்கிற இவங்க பணத்தை திருடிட்டாங்கன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? சுந்தரத்தோட விஷயத்துல மட்டும் இல்ல, இனிமே எந்த ஒரு விஷயத்திலையும் நீ அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. யோசிச்சு நிதானமா தான் முடிவெடுக்கணும். அதான் எல்லாருக்கும் நல்லது. எப்படியும் உனக்கு அந்த நிதானம் வர்ற வரைக்கும் நான் உன் பேருக்கு ஷேர் டிரான்ஸ்பர் பண்ண போறது இல்ல. போச்சா? அதே மாதிரி இனிமே நீ ஆபீஸ்க்கு போலாம் வரலாம். அங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்கிற அதிகாரம் உனக்கு இல்ல. முடிவெடுக்கிறதுக்கான முழு அதிகாரம் எனக்கும் ஆதிக்கும் மட்டும்தான் இருக்கு. சுந்தரம், நீ எதுவும் தப்பா நினைக்காத சுந்தரம். சுந்தரம், 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 அப்பா, சுந்தரம், அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, சுந்தரம், என்னாச்சு? சுந்தரம், என்னாச்சு சுந்தரம்? அப்பா, என்னாச்சுப்பா? என்னாச்சு சுந்தரம்? அப்பா, சுந்தரம், அப்பா, என்ன இவ ரொம்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டா? என்ன சொல்லு சுந்தரம்? அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. எதுக்கு? பண விஷயத்துல நீங்க என்ன தப்பா நினைச்சிடுவீங்கன்னு திருட்டு பழிய சுமந்துகிட்டு உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருந்துச்சுமா. அதனாலதான்
நான் செத்து போகலாம்னு விஷத்தை விஷத்தை குடிச்சிட்டம்மா. சுந்தரம், சுந்தரம், அப்பா ஏப்பா இப்படி பண்ணீங்க? சுந்தரம், உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா. ஆதி, மா ஷாம், உடனே அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. சரி ஆண்டி. தூக்குங்க. ஆதி, வேமா தூக்கு ஆதி, வேமா ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போவோம். எந்த விக்கெட்டு விழுந்தா நமக்கு என்ன? அதனால எனக்கு ஏதாவது நல்லது நடந்தா சரி. விஸ்வாசம் போய் சேரு. என்ன மேடம் நீங்க இன்னும் 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்களுக்கு அகிலாண்டேஸ்வரி மேடம் 30% ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகலையே. நீங்க சொன்னது உண்மைதானே? பொய் ஒண்ணு இல்லையே. கன்ஃபார்மா 30% ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஷேர் ஏன் இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகலன்னு கேட்பாளே, இப்ப என்ன பண்றது? ஏன் மித்ரா போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை போன் அட்டென்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காளா? சரி, கால் அட்டென்ட் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடலாம். இல்லைன்னா நந்தினி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். ஹலோ நந்தினி. என்ன நடக்குதாங்க? ஏன் இன்னும் ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கு? என்ன மித்ரா, ஏதாவது பிரச்சனையா? பேசுற சூழ்நிலையில நீ இப்ப இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நந்தினி. இப்ப நான் என் ரூம்ல தனியா தான் இருக்கேன். அப்பயும் போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? அந்த அகிலாண்டேஸ்வரி ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலா இல்லையா? இங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி ஆண்டி இன்னும் என் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணல. எதனால பண்ணல? என்ன ஆச்சு? அது வந்து உனக்கு அந்த நிதானம் வர்ற வரைக்கும் நான் உன் பேருக்கு ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறது இல்ல. முதல்ல போனை வை. நந்தினி, நந்தினி. என்ன மேடம், அகிலாண்டேஸ்வரி மேடம் ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா? இல்ல, டிரான்ஸ்ஃபர் நடக்கல. அங்க ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால நடக்கல. இதுதானே. இது நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். மேடம் 30% ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அகிலாண்டேஸ்வரி மேடம் ஒன்றும் முட்டாள் இல்ல. அகிலாண்டேஸ்வரி மேடம் அவ்வளவு சுலபமா ஏமாந்துட மாட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல கூட சுதாரிச்சிருவாங்க. வீணா முயற்சி பண்ணாதீங்க. இனிமே இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுங்க. வாங்க சார் போலாம்.
அழாத, தைரியமா இரு. அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. அப்பாவை எப்படி காப்பாத்திடலாம் பார்வதி, நீ அழாம தைரியமா இரு. பார்வதி, அழாத, தைரியமா இரு. இது பாரு, சுந்தரத்துக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அழாத, ஒண்ணும் ஆகாது. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் தான். பார்வதியோட அப்பா சுந்தர். ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்க? டாக்டர், சுந்தரத்துக்கு இப்ப எப்படி இருக்கு? பாய்சன் சாப்பிட்டு ரொம்ப நேரமா இருக்கு. அதனால நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. நோ டாக்டர், சுந்தரத்தை நீங்க எப்படியாவது காப்பாத்துங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா சுந்தரத்துக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. அவரு நல்லா இருக்கணும். சுந்தரத்தை காப்பாத்த உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எந்த நாட்டுல இருந்து எந்த ஸ்பெஷலிஸ்ட வர வைக்கணும், எந்த மெடிசனை வர வைக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. எத்தனை கோடி பணம் செலவானாலும் ஐ டோன்ட் கேர். அது இங்க வந்து சேர்ந்துரும். உலகத்தோட எந்த கார்னர்ல இருந்தாலும் நான் இங்க கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறேன். ஓகே, சுந்தரத்தை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் சிகிச்சை பண்ணணுமா? சொல்லுங்க, நான் தனியா ஒரு ஃளைட்டை சார்ட்டர் பண்ணி சுந்தரத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை மேடம். நாங்களே ரொம்ப சிறப்பான சிகிச்சையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வயசானவருங்கிறதால அவர் பாடி கண்டிஷன் ஏத்துக்கிற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போதைக்கு அப்சர்வேஷன்ல இருக்காரு. ஒரு 6 ஹவர்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் எங்களால எதுவும் சொல்ல முடியும் மேடம். டோன்ட் வரி மேடம். அழாத, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்க தான் பெரிய சொல்றீங்க. ஆனா டாக்டர் 6 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு போயிருக்காரு. பார்வதி, அவர் டாக்டர் தானே, கடவுள் இல்லையே. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுல்ல? நீ கும்பிடுற கடவுள் உன்னை கண்டிப்பா கைவிட மாட்டார் பார்வதி. நீ தைரியமா இரு பார்வதி. அழாம தைரியமா இருன்னு சொல்றேன்ல. அம்மா, என்ன ஆதி? நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்கம்மா. சுந்தரத்தை நான் பாத்துக்கிறேன். என்னோட 25 வருஷ விசுவாசத்துக்கு டாக்டர் 6 மணி நேரம் கெடு வச்சுட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் என்னால எப்படி தைரியமா வீட்டுக்கு போக முடியும் ஆதி? பார்வதிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு நான் சுந்தரத்துக்கு கொடுத்த வாக்கையே இன்னும் என்னால நிறைவேற்றவே முடியல. இப்போ மித்ரா பண்ண இந்த காரியத்தினால சுந்தரத்துக்கு ஏதாவது ஒண்ணுனா அந்த படியும் என் மேலதானே வந்து சேரும். டாக்டர் 6 ஹவர்ஸ் டைம் கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். சுந்தரம் மாதிரி நல்ல மனுஷனுக்கு எதுவும் ஆகாது. கடவுள் கைவிட மாட்டாரு. பயப்படாதீங்க. நீங்க நம்பிக்கையோட வீட்டுக்கு போங்க. நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரியாதி, நீ இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ.
அழாத பார்வதி, நீ நம்பிக்கையோட இரு. உன் அப்பா நல்லபடியா குணமாய் வருவாரு. இது பாரு, உனக்கு துணையா ஆதி இங்கதான் இருக்கான். ஆதி எல்லாத்தையும் பாத்துக்குவான். பாத்துக்கோ ஆதி. சரிம்மா. என் மாமனாருக்கு எதுவும் ஆகாது தெரியுமா? அழாத.